இப்போல்லாம் வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சித்திரை 1 அன்னைக்கு எடுத்த வீடியோவையே இன்றைக்கி தான் போடுறேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து வேணுங்கிறதெல்லாம் சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு போய் படுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதையுமே கனி இதுலையெல்லாம் பார்த்துட்டு உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால எங்கள் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் பாப்பாவை எடுத்துகிட்டு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலான்ட்டு அதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சதையுமே அவளையுமே குளிக்க வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6:30 மணி போல் கிளம்பிட்டோம். எங்கள் கோயில் எப்பயுமே வந்து நைட்டு 12:30 மணிக்கு தான் பூஜை. ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் ஆகும். அதனால் ஈவினிங் போல் கிளம்புனா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் கிளம்புனோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாப்பா கூட்டிகிட்டு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். நல்லாவே கோஆப்ரேட் பண்ணால் அந்தளவுக்குலாம் ரொம்பலாம் கஷ்டமாக இல்லை. போய் பார்த்தா அது நின்றுச்சுங்க. அன்னதான லைன் வந்து எவ்வளோ ரொம்ப சரியான கூட்டம். பாப்பா வச்சுருக்கிறதுனால நாங்கள் லைன்லையெல்லாம் நிற்கலை. டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்துட்டு 10:15 ஆயிடுச்சு. அப்புறம் தான் போய் பொங்கல் வச்சோம். பொங்கல் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் இந்த மரத்துக்கடியில் வச்சு அப்படியே அங்கே நிற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொங்கலையும் கொடுத்துட்டு 12:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பூஜை. அதுக்குள்ளேயே பாப்பா தூங்கிட்டா. அப்புறம் இவர் போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் 3:30 போல் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான்.